கண்டிப்பாக பிரவீன். இந்திய தேசிய மையம் அதாவது தேசிய பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம் தென்னிந்திய பெருங்கடலில் மே 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அதிக தாக்கத்துடன் தொடர்புடைய கடல் சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் பகுதிகளிலும் அதிகமாக கடல் சீற்றம் இருக்கும் என்பதால் குமரி மாவட்டத்திற்கு கடற்கரை பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் குமரி கடலில் 1.5 மீட்டர் அலைகளின் உயரம் இருக்கும், மேலும் 45 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வேகமாக வீசும், எனவே பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் கடற்கரைக்கும் கடலுக்கும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவித்திருந்தார். அதன்படி நேற்று முன்தினம் இரவில் இருந்தே குமரி மாவட்ட கடலில் அலைகளின் வேகம் அதிகமாக இருந்து வருகிறது. நேற்று காலையிலும் இதன் வேகம் அதிகமாக இருந்தது. அதே கடல் சீற்றம் இன்றும் தொடர்ந்து காணப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சென்னை சூளமேடு பகுதியை சேர்ந்த வெசிஸ் மற்றும் மனோஜ்குமார் கோடிமுனை பகுதியில் கடல் சீற்றத்தால் உயிரிழந்துள்ளனர். அதே போல 7 வயது சிறுமி ஆதிஷா தேங்காய்பட்டினம் கடற்பகுதியில் உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே உள்ள கணபதிபுரம் பகுதியில் லெமூர் கடற்கரைக்கு வந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 12 பேர் வந்திருக்கின்றனர். இதில் 6 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கடையில் சுற்றுலா சென்று கொண்டிருந்த போது கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் நேஷு மற்றும் சர்வ தர்ஷித் ஆகியோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் பிரவீன் சாய், சாருகவி, காயத்ரி, வெங்கடேஷ் என 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா வந்து மாணவ மாணவிகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் வெறும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.